ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள் அதாவது வில்கள் உண்டு. இவை அனைத்தையுமே சிவதனுசு என்றே கூறுகின்றோம். மக்களின் சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன்னிடம் உள்ள 3 சிவதனுசுகளை சிவப்பிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார். அதில் ஒன்று ராவணனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு அளிக்கப்பட்டது. சிவபெருமானே வழங்கிய வில் என்றால் அதன் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சொல்லாமலே விளங்குமல்லவா? சிவதனுசுவை வைத்திருக்கும் ஒருவனை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அந்த சிவப்பிரசாதமாக இருக்கும். இதை தவறாக பயன்படுத்தினால் அது தன் சக்தியை இழந்துவிடும். இதை பூரணமாக உணர்ந்தவன் ராவணன். ஆனால் தான் அகங்காரம் காரணமாக சிவ வாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் காந்தர்வர்கள் என அனைவரையும் வென்றான். நவக்கிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவக்கிரகங்களையும் தன் அடிமையாக்கி தன் சிம்மாசனத்தின் படிகளாக அவர்களை அவமானப்படுத்தினான். இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசின் சக்தி சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது. அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்மலோகத்துக்கு சென்றான். பிரம்மாவையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம். பிரம்மலோகம் சென்ற ராவணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ராவணனின் தவறான செயல்களால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்த சிவதனுசு ராவணன் பிரம்மலோகம் அடைந்தவுடன் முழு சக்தியையும் இழந்துவிட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத ராவணன் செய்வதறியாது திகைத்து நின்று பிரம்மலோகத்தை ஆளும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கமடைந்து தலைகுனிந்தான். ராவணன் தன் செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அரக்கலோகத்துக்கு வெறும் கையுடன் திரும்பிவிட்டான். இனி சிவதனுசால் என்ன பயன் என்று எண்ணி அதை தூக்கி எறிந்து விட்டான். இதை பார்த்தார் ஜனக மகாராஜா. சிவப்பிரசாதம் என்றும் சிவப்பிரசாதம் அல்லவா, அதை ராவணன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்து கொண்டு எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளையும் பூஜைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தார் ஜனக மகாராஜா. காலச்சக்கரம் சுழன்றது. குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தாரல்லவா. சீதை சிறுமியாக இருக்கும்போது ஒரு நாள் தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாள். அப்போது அந்த பந்து உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைந்து விட்டது. பந்தை தேடி வந்த சீதை தன் இடக்கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்து கொண்டு வலது கையால் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். இந்த காட்சியை கண்ட ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் சிவதனுசுவை 10,000 வீரர்கள் சேர்ந்தால்தான் நகர்த்தவே முடியும். ஆனால் இந்த குழந்தை அலட்சியமாக இடது கையால் தூக்கிவிட்டதே. அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே சமயத்தில் இன்னொரு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த பராக்கிரம பொருந்திய கன்னியை எவருக்கு மனம் முடிப்பது? இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தால் அந்த சிறுமியை மணக்கும் வீரன் எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும்? உண்மையில் அப்படி ஒருவன் 7 லோகத்திலும் இருக்கிறானா என்பதே சந்தேகம். இப்படி பல்வேறு சிந்தனைகளுக்கிடையே உழன்றார் ஜனக மகாராஜா. மகளுக்காக திருமண வயது வந்தவுடன் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது என்று ஆலோசித்தார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளை எல்லாம் கூறினர். இறுதியில் சிவதனுசுவை நானேற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி மனம் ஆவாள் என்று அறிவித்தார். அதன் பிறகு நடந்தவைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்ரீராமர் சிவதனுசுவை நானேற்றி உடைத்து விட்டார். அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. அதற்கு பின் சிவதனுசுவை என்னாயிற்று? நாம் நினைப்பது போல சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டுமன்று. சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு.
சிவதனுசில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்தனர். தனுசை முறித்ததால் அனைத்து தெய்வ சக்திகளும் வெளிவந்தன. நாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தன. எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி, சுவாமி, பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவ தனுசிலே குடிகொண்டுள்ளோம். இப்போது இந்த தனுசு முறிந்துவிட்டதால் நாங்கள் எங்கே செல்வது? எங்களுக்கு சாத்வீகம் ஏற்பதிலும் ஈடுபாடு கிடையாது. தனுர் வேதத்தில் வைத்துள்ள எங்களுக்கு வீரம், சண்டை இவற்றில்தான் மனம் ஈடுபடும். எனவே தங்களுக்கு எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர் சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தேவ சக்திகளையும் 1008 அஸ்திரங்களில் ஆவாகனம் செய்தார். அந்த 1008 அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசாக அளித்துவிட்டார். இந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பாரா துணியில் குடிகொண்டு ராமருக்கு உறுதுணையாக நின்றன. இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ராவணனின் உடலை துளைத்து அவனை பரலோகத்துக்கு அனுப்பியது இந்த 1008 அஸ்திர சக்திகளே. ராவணன் சிவதனுசை முறையாக பயன்படுத்தாதது யாரையெல்லாம் அதர்மங்களாக துன்புறுத்தினானோ அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவன் உயிரை கவர்ந்தன. உண்மையில் ராமர் ராவணனை கொல்லவில்லை. ராவணனுடைய தீவினைகளே அவன் உயிரை கவர்ந்தன. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய